அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை குபேர ஏகாதசி மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் சேருகின்ற மிகவும் அற்புதமான நாள். 9 ரூபாய் நாணயங்களுடன் இந்த எளிமையான பொருளை சேர்த்து கட்டி வையுங்கள். குபேர யோகம் உண்டாகும். உடனே உங்களுக்கு பணம் கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசியை முன்னிட்டு அன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க இந்த சிம்பிளான தாந்திரிக முறையை நீங்க தவற விடாதீங்க. திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உரியது, ஏகாதசி திதி பெருமாளுக்கு உரியது மற்றும் வியாழக்கிழமை குபேரருடைய வழிபாட்டிற்கு மிகவுமே உகந்த நாள். சோ இந்த அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக முறையாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் இந்த எளிமையான பணவசிய தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. உடனடியாக பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். சரிங்க, இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த பணவசிய தாந்திரிகத்துல எந்த விதமான மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக செய்யலாம். மேலும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இதற்கு கிடையாது. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய நாள் முழுவதுமே நமக்கு ஏகாதசி திதி நிறைவாக இருக்குங்க. சோ இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை செய்து வைத்தாலே போதும். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. காந்தம் போல அது பணத்தை கவர்ந்திழுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை செய்ய முடியாதவங்க எந்த வியாழக்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த தாந்திரிகம் குறிப்பாக வியாழக்கிழமைக்கு உரியது. ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாழக்கிழமை அன்னைக்கு காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இருந்தாலும் இன்றைய தினத்தில் திருவாதிரை நட்சத்திரமும் ஏகாதசி திதியும் சேர்வதனால இன்னும் சற்று அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க மட்டும் எந்த வியாழக்கிழமை வேணாலும் நீங்க இதை செய்யலாம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த தாந்திரிகத்தை நாம் மாற்றினாலே போதும். சரிங்க, தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள் தாங்க. முதலாவதாக 9 எண்ணிக்கையில் ரூபாய் நாணயங்களை நீங்க எடுத்துக்கோங்க. 9 ரூபாய் கிடையாதுங்க, 9 ரூபாய் நாணயங்கள். எந்த டினாமினேஷன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 1 ரூபி காயின், 2 rupees, 5 rupees, 10 rupees, 20 rupees எந்த நாணயம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் 9 எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு டெமோக்காக 9 1 ரூபாய் நாணயத்தை எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக 9 எண்ணிக்கையில் வெள்ளை கொண்டை கடலை நமக்கு தேவை. இதை வெள்ளை மூக்கடலைன்னு கூட நம்ம சொல்லுவோம். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாள். அந்த குருவிற்கு உகந்த தானியம் இந்த வெள்ளை கொண்டை கடலை. தங்கத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த வெள்ளை கொண்டை கடலைக்கு இருக்குங்க. இதை பயன்படுத்தி இன்னும் நம்ம சேனல்ல நிறைய தாந்திரிக முறைகளை பார்க்க போறோம். இன்றைய பதிவுல இப்ப நம்ம பார்க்கும் இந்த தாந்திரிகம் தங்கம் மற்றும் பணம்னு இரண்டையுமே இருக்கக்கூடியது. சோ 9 எண்ணிக்கையில வெள்ளை கொண்டை கடலையை எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 9 நாணயங்கள் மற்றும் 9 வெள்ளை கொண்டை கடலையை ஒரு மஞ்சள் நிற துணியில மூட்டை போல நீங்க கட்டிக்கோங்க. மஞ்சள் நிறமும் குரு பகவானுக்கு உரியது. இன்கேஸ் மஞ்சள் துணி கிடைக்கலனா நீங்க வெள்ளை நிற துணியில மஞ்சளை தடவி நீங்க பயன்படுத்தலாம். அல்லது மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அந்த துணியை நனைத்து நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இரண்டுமே கிடைக்காதவங்க நீங்க பச்சை நிறம் அல்லது நீல நிற துணியை
துணியை யூஸ் பண்ணிக்கோங்க, ரெட் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இப்ப அந்த நாணயங்கள் மற்றும் வெள்ளை கொண்டை கடலையை நீங்க அந்த துணியில மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில வச்சிருங்க. குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க உங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய கல்லா பெட்டி, கேஷ் பாக்ஸ்ல இதே போல மறக்காம நீங்க செஞ்சு வைங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க மாதம் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு இதே போல நீங்க செஞ்சு வைங்க. அல்லது குறைந்தபட்சம் 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது இதை நம்ம மாற்றணும். மாற்றும் பொழுது பழைய வெள்ளை கொண்டை கடலையை மட்டும் அந்த மூட்டையிலிருந்து எடுத்து கால்படாத இடம் அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள், கிணறு, குளங்கள், ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள்ல போட்டுருங்க. செடிகள், புதர்கள் போன்ற கால்படாத இடமாக பார்த்து கூட அந்த வெள்ளை கொண்டை கடலையை நீங்க போற்றலாம். அந்த ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்க சேர்த்து வைங்க. அதை நீங்க செலவு செய்ய வேண்டாம். ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க யாசகர்களுக்கு அதை தானமாக கொடுத்துருங்க. அல்லது கோவில் உண்டியல்ல அந்த காசை நீங்க காணிக்கையாக செலுத்திடுங்க. அந்த பணத்தை கொண்டு வேறு எந்த பொருளையும் நம்ம வாங்கக்கூடாதுங்க. வேறு எதற்காகவும் செலவு செய்யக்கூடாது. யாசகர்களுக்கு நீங்க தானமாக கொடுக்கலாம். அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவில் உண்டியல்ல வேணாலும் அந்த பணத்தை நீங்க செலுத்தலாம். ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு தாங்க அதை நம்ம உண்டியல்ல செலுத்தணும் அல்லது யாசகர்களுக்கு கொடுக்கணும். இதை நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு முன்பாக செஞ்சிருங்க. இந்த தாந்திரிகம் நீங்க செஞ்சு வச்சிருக்கிறத வெளியாட்கள் யார்கிட்டையும் காண்பிக்க வேண்டாம். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ வீட்டுக்கு வர நபர்கள் கிட்ட இது போல நான் செஞ்சு வச்சிருக்கேன்னு அந்த தாந்திரிக மூட்டையை நம்ம காட்டக்கூடாதுங்க. இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு நீங்க அடுத்தவர்களுக்கு சொல்லலாம். ஆனால் நீங்க செஞ்சு வச்சிருக்கிறத அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடாதுங்க. இது இந்த பணவசிய முறைக்குன்னு மட்டும் கிடையாதுங்க. பொதுவாகவே எந்த ஒரு தாந்திரிகங்கள் நீங்க செய்வதாக இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடாதுங்க. அதே போல வெள்ளை கொண்டை கடலை நீங்க வீட்டில் ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்தே எடுத்து இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா மட்டும் புதியதாக கடையில நீங்க வாங்கிக்கோங்க. வியாழக்கிழமைகளில் வெள்ளை கொண்டை கடலை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதியதாக தங்க நகைகள் வாங்கணும், நிறைய தங்கம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த தங்க நகைகளை மீட்கணும்னு நினைக்கிறவங்களும் வியாழக்கிழமை தோறும் குறைந்தபட்சம் ஒரு 10 அல்லது 20 ரூபாய்க்காவது இந்த வெள்ளை கொண்டை கடலையை வாங்கி வீட்டின் பூஜை அறையில ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிடலாம். அதே போல தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் இந்த வெள்ளை கொண்டை கடலையை வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க பயன்படுத்துங்க. இதை தாண்டி இப்ப நம்ம பார்த்த தாந்திரிகத்திற்கு நீங்க சுவாமி படத்திற்கு பக்கத்துல இந்த வெள்ளை கொண்டை கடலை வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. டைரக்டா நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் செப்டம்பர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் நீங்க கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி பழைய கிளைண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புக் பண்றதுனால செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ அவைலபிள் டேட்ஸ் ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு நம்பர் கொடுக்கறேங்க. அந்த டைம்ல தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.